வெற்றி வாழ்வு திருச்சபையின் புத்தாண்டு சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். चर्च में आने वाला सबको आपको स्वागत करते हैं यीशु मसीह के नाम से। கர்த்தர் நம்மளை இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை நன்மையினால் திருப்திப்படுத்தி இருக்கிறார். ஆமென். इस साल पूरा अपना भलाई हम लोग किया है परमेश्वर। அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதுதான் உண்மை. கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். आप लोग को मानते हैं नहीं मानते हैं, लेकिन परमेश्वर हम लोग को भलाई किया है। ஏன்னா வேதம் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. बाइबल बतलाती है हम लोग को परमेश्वर हम लोग को भलाई किया है। இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி பாதுகாத்து வழி நடத்தினார் என்பதை நம்ம பார்க்க போறோம். இஸ்ரேல் लोगों को कैसा परमेश्वर संभाला है वैसे ही அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கம்பேர் பண்ண போறோம். தேவன் எப்படியெல்லாம் நம்மளை நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு. उसको समान हम लोग को भी सोचने के समय उसको समान हम लोग को भी संभाला है। உபாகமும் 32:10 व्यवस्था विवरण 32:2 வாசிக்கிறேன். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தறினார். मेरा उपदेश मेघ के समान परसेगा और मेरी बातों ओस के समान टपेगी, जैसे ही हरिणी घास पर चीही और पौधे पर जड़ियां। இந்த வேத பகுதி கடைசியில சொல்வது அவனை தமது கண்மணி போல காத்தருளினார் அப்படின்னு. परमेश्वर अपना आंग के बुद्धि की नाई आप लोग को रक्षा किया है। முதல்ல அவர் எப்படி வழி நடத்தினார் என்பதை பார்க்க போறது இல்ல. कैसा परमेश्वर हम लोग संभाला है नहीं देख रहे हैं, எங்கிருந்து எடுத்து எப்படி வழி நடத்தினார் என்பதை பார்க்க போறோம். शुरू से कैसा हम लोग को लेकर चला है वैसे ही देखने जा रहे हैं। அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எங்கிருந்து தேவன் எடுத்து எப்படி வழி நடத்தி எப்படி கொண்டு போனார் அப்படின்னு பார்க்க போறோம். इस्राएल लोगों को परमेश्वर शुरू से कैसा अंत तक संभाला है वही देखने जा रहे हैं। இந்த வேத பகுதி சொல்றது எங்கிருந்து அவரை எடுக்கிறார் பாருங்க. பாழான நிலத்திலும் அப்படின்றாரு. वो नीचे गड्ढों से परमेश्वर उठाया है। இந்த நிலத்தை பத்தி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, விதைக்கப்படாத நிலம் அப்படின்னு. वो कैसा बोझ डालते हैं ना, वो उसको लायक नहीं है वैसे की जगह है। முதல்ல தேவன் எங்க இருந்து எடுக்கிறார் பாருங்க. பாழான நிலம், அதாவது விதைக்கப்படாத நிலத்திலிருந்து தேவன் எடுக்கிறார். वो कुछ लायक नहीं है वही जगह से उठाया है। எடுத்து விதைப்புள்ள அறுப்புள்ள தேசத்துல நாட்டுகிறார். वो अच्छा जगह कैसा है, हम लोग को बोझ को डालने के अच्छा जगह है ना वैसे की हम लोग को उसमें लगाता है। அடுத்து சொல்றது ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி அப்படின்னு. कैसा वो जंगल में आवाज आता है वैसे ही जगह में। மற்ற மொழிபெயர்களை பார்க்கணும் அப்படின்னா இங்க ஊளையிடுதல் அப்படின்னு வருது, ஆனா டீமன் வாய்ஸ் அப்படின்னு வருது வேற மொழிபெயர்ப்புல. பிசாசனுடைய சத்தம். உபாகமும் 32:10 அதுலயே. व्यवस्था विवरण 32:10 में आप लोग को देखिए, उसने उसको जंगल में और सुनसान और गगर जाने से भरी हुई मरुभूमि में पाया। அப்போ ரெண்டாவது பாருங்க, பிசாசனுடைய சத்தத்திலிருந்து தேவன் தூக்கி எடுக்கிறார். उस शैतान के हाथ से परमेश्वर उसको ऊंचा किया है। அப்போ முதல்ல விதைக்கப்படாத நிலத்திலிருந்து தேவன் எடுக்கிறார். पहले परमेश्वर लायक नहीं है वही जगह से उठाकर பிசாசுனுடைய சத்தத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். शैतान के हाथ से आप लोग को ले आकर அடுத்து சொல்லும்போது வெறுமையான அவாந்தர வெளி அப்படின்னு. सूखा भूमि से लेकर आया है। அந்த வெறுமையான அவாந்தர வெளி எப்படின்னா அழிவுக்கான இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. वो सूखा भूमि है ना, वो नाश होने का जगह है। தீங்கிற்கான இடம் சொல்லப்படுகிறது. सब अंधकार कार्य करने वाला जगह है। அங்கிருந்து என்ன பண்றாருன்னா அவர் அவனை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. वो
बुराई जगह से परमेश्वर हम लोग को चुन लिया है। எங்க கண்டுபிடிக்கிறாரு பாருங்க, பாழான நிலத்துல, सुक्का भूमि जगह में, ஊளையிடுதல் உள்ள சத்தத்துல, और ஊளையிடுதல் உள்ள சத்தம். அதே வசனத்துல எங்க இருக்கு? வெறுமையான அவாந்தர வெளி. कुछ लायक ही नहीं है ना जगह, उसमें से उनको आवाज, हम लोग आवाज सुनता है। இந்த மூன்று இடத்திலிருந்து அவனை கண்டுபிடித்தார் என்று சொல்லப்படுகிறது. யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை, யாக்கோபை. इस्राएल लोगों को याकूब है ना, उसको परमेश्वर कुछ भी उसको नहीं है, उसी जगह से परमेश्वर उसको, தேவன் தேடி வரார். परमेश्वर खोज कर आता है। முதல்ல பாருங்க, கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? हम लोग को खोज कर आता है परमेश्वर। கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தொலைஞ்சு போன யாரதான் கண்டுபிடிப்பாங்க? खोए हुओं को परमेश्वर देकर कर आता है। அப்படிப்பட்ட நிலையில வந்து தேவன் கண்டுபிடித்தார். खोए हुओं को परमेश्वर देखने के लिए देखता है। அடுத்து சொல்லப்படுது பாருங்க, அவனை நடத்தினார் அப்படின்னு. उसको संभाला है। இதுல வந்து அவனை நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. மற்ற வேத மொழிபெயர்ப்புல சொல்லப்படுகிறது அவனை வளைந்து கொண்டார் அப்படின்னு. वो अपने स्वर्ग के समान उसको बनाया है। அவனை சூழ்ந்து வளைந்து கொண்டார். वो सारे ओर उसको परमेश्वर उसको हाथ रख कर अपना को रक्षा किया है। வேற ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது அவனை முழுவதும் ஸ்கேன் பண்ணி பெனிட்ரேட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு திசையிலும் எல்லா விதத்திலும் அவனை ஆராய்ந்து பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. सारे ओर में हम लोग को देख कर परमेश्वर रक्षा करता है। அதாவது உதாரணத்துக்கு ஒரு சூப் கப்பு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும். सूप पीने वाला कप है ना, அதை கவுத்து போட்டா எப்படி இருக்கும், சுத்தி அப்படியே பாதுகாத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிறவரா இருக்கிறார். वो कप को उल्टा करेंगे तो कैसा रहेगा, वैसे ही परमेश्वर चारों ओर देखता है। அந்த மாதிரி விதத்துல அதை நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. वैसे ही परमेश्वर हम लोग को संभाला है। அடுத்தது பாருங்க, அவனை உணர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. उनको ज्ञान दिया है। அவனை உணர்த்தினார் என்றுனா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவருக்கு டீச் பண்றார் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर के वचन से बात करता है। கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு अपना पवित्र भविष्यवाणी के द्वारा கர்த்தருடைய வார்த்தையை உபயோகித்து பயன்படுத்துகிறார். हम लोग को கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போதிக்கிறார். अपना वचन के द्वारा हम लोग के पास बातचीत करता है। இங்கதான் ஒரு அற்புதமான விதம் நடைபெறுகிறது. என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட சேர்ந்து வருகிறது. परमेश्वर के वचन हम लोग के पास आने के समय उसको आशीर्वाद उसको साथ आता है। கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. परमेश्वर हम लोग को साथ रखने के समय உதாரணத்துக்கு सारे क्या क्या कमी कटी है सब मिलता है। உதாரணத்துக்கு நெகேமியா 9 नेहेमिया किताब 9 अध्याय। கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது தேவைகள் சந்திக்கப்படுகிறது இல்லையா? இங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அவருடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது. நெகேமியா 9:19-20 வாசிக்கிறேன் உங்களுக்காக. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலக்கவில்லை. नेहेमिया किताब 9 अध्याय 19 वचन में देखिए, तब भी तूने जो अधिक दयालु है उनको जंगल में न त्यागेगा, न तो दिन को अगुवाई करने वाला बादल के खंभों उन पर से हटा और न रात को उजियाला देने वाला और उनको मार्ग दिखाने वाला आग का खंभ है। தொடர்ந்து 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். 20वां वचन देखिए, परंतु तूने उनको समझने के लिए अपने आत्मा को जो बला है दिया और अपने
मन्नन मन्ना अ, उनके खिला खिलाया न छोड़ा और उनकी प्यासा बुझाने की पानी देता रहा. பாருங்க, அவனை இந்த இடத்துல அவனை உணர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. உபாகமம் 32:10. वो व्यवस्था वेरवन 32 का 2 में हम लोग को देखते हैं उसको 3 और याद क्या है. இந்த இடத்துல சொல்லப்படுது நெகேமியா 9:19-20 சொல்லப்படுது. பாருங்க, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். उसको बुद्धि ज्ञान दिया है उनको जानने के लिए. அங்க உணர்த்தினார் என்பது டீச் பண்றார், கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கிறார். अपना वचन को दिया है. அப்போ கடவுளுடைய வார்த்தை கொடுக்கும்போது பாருங்க, அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி. பாருங்க, வார்த்தை வரும்போது தேவைகள் சந்திக்கப்படுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. अपना मन्ना उनको खिलाया. அற்புதமாக தேவன் வழி நடத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. इस्राएल लोगों को परमेश्वर आश्चर्य काम किया है. கண்டுபிடிக்கிறாரு, उसको पकड़ लिया, நடத்தினாரு, उसको चलाया है, உணர்த்தினாரு. वो उसको याद दिलाया. இது எல்லாவற்றையும் பண்ணி கடைசி சொல்றாரு பாருங்க, அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். उसको आंग के बुतली नाई उसको रक्षा किया है. இப்ப பாருங்க, எடுத்தவொன்னு தேவன் நடத்தல பாருங்க. என்ன நிலையிலிருந்து எடுத்து எப்படி நடத்துகிறார் தேவன் என்பது இந்த வசனம் நம்மளுக்கு காண்பிக்கிறது. हम लोग को कैसा जगह में थे, परमेश्वर कैसा हम लोग को उठाया है, उसको हम लोग को याद करना है. கடைசி பகுதி சொல்லுது பாருங்க, அவனை தமது கண்மணி போல காத்தருளினார் அப்படின்னு. वो आंग के बुतली नाई हम लोग को रक्षा किया है. இந்த கண்மணி போல பாதுகாத்தார் என்பது என்ன அர்த்தம்னா, वो आंग के बुतली की नाई रक्षा किया है मतलब நம்ம ஐபால் இருக்கு இல்லையா, நம்ம கண், हम लोग को आंग है. இந்த இமையை ஏதாவது கை வரும்போது டக்குன்னு மூடுது இல்லையா, டக்குன்னு மூடுது. हम लोग को हाथ उसको साथ ले जाएंगे तो बंद हो जाता है. அப்ப மூடும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, எந்த வெளிச்சமும் தெரியாது, எந்த பாதையும் தெரியாது. இந்த இமை கண்ணை மூடிக்கொள்ளுகிறது. हम लोग को बंद करने के समय हम लोग कुछ भी नहीं देख सकते हैं. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை சுத்தி வளைந்து கொண்டு உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை வழி நடத்துவேன். எப்படி வழி நடத்துவேன் அப்படின்னா, கண்மணி போல நான் உங்களை காத்து வழி நடத்துவேன் என்று சொல்றார். हम लोग को आंग बंद कर रखने से कुछ भी नहीं मालूम, लेकिन परमेश्वर हम लोग को साथ रखने के समय क्या क्या हम लोग को चाहिए, क्या क्या रक्षा करना है, सब कुछ आप लोग के लिए हम करते हैं. அவர் எந்த விதத்துல நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்றாரு, டேக் ஓவர் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையை அவர் எடுக்கணும்னு விரும்புகிறார். हम लोग को कैसा हालत में है उसमें से परमेश्वर हम लोग को उठाया है. நீங்க கண்ணை மூட்டீங்கன்னா எங்க உங்களுடைய பாதை எங்க தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது. हम लोग को आंख बंद करने के समय कुछ भी नहीं, कहाँ जाना है नहीं आता है. இவர் என்ன பண்றாருன்னா, கண்மணியை போல நம்மளை சுற்றி பாதுகாத்து கொள்றாரு. பாதுகாத்து எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருளி செய்கிறார். हम लोग को आंग के बुतली नाई परमेश्वर हम लोग को सब कुछ ही देखता है. அப்போ இந்த கண்மணியை போல பாதுகாத்தார் என்ற இந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, இதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. हम लोग को आंख बंद कर चुपचाप रखने के समय क्या क्या चाहिए, सब आशीर्वाद परमेश्वर हम लोग के लिए ஒரு 7 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 7 आशीर्वाद है. முதல் ஆசீர்வாதம் என்ன பண்றாருன்னா, அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தூக்கி எடுக்கிறார். बहुत हम लोग को कुछ भी नहीं है, नीचे है, उसमें से परमेश्वर हम लोग को उठाया है. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். इस्राएल लोग एगिप्त में उन लोग को नीचे है. அந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை தூக்கி எடுக்கிறார். वो नीचे है ना, उसको ऊपर परमेश्वर उठाता है. தூக்கி எடுத்து வழி நடத்துகிறார். नीचे से हम लोग को उठाकर परमेश्वर हाथ धरकर संभालता है. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். निर्गमन 13 का 21. 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு
கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். इसलिए वे चल दिए और सिन नाम जंगल से ले एक जन पढ़िए माँ 13, निर्गमन 13, 13 21, का 13, 21, 30-20 13। और यहोवा उन्हें दिन को मार्ग दिखाने के लिए मेघ मेघ के खंबे में और रात को उजियाला देने के लिए आग के खंबे में होकर उनके आगे 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 चला करता था, जिससे वे रात और दिन दोनों में चल सकें। அப்ப பாருங்க, தேவன் கண்மணியை போல காத்தருளினார் என்று முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை தொடர்ந்து வழி நடத்துகிறார். ओ, बहुत नीचे है उसमें से परमेश्वर हम लोग को उठाकर संभालता है। எப்படி நடத்துறப்பறம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். यहोवा ने उन दिनों मार्ग दिखाने के लिए मेघ के खंभों में और रात को उजियाला का दिन के लिए आग के खंभों में होकर उनके आगे आगे चला करता था। பாருங்க, அந்த அடிமைத்தனத்துல தேவன் விடுதலையாக்கி நீங்க போங்கன்னு சொல்லல. वो नीचे है ना वैसे ही नहीं छोड़े हैं, उसमें से छुटकारा दिया है, उसको उठाया है। தேவன் அவர்களுக்கு பகலில இரவில தொடர்ந்து கூடவே வழிகாட்டுகிறார். रात दिन उसको रक्षा किया है। பகலில பாருங்க எப்படி வழி நடத்துகிறார், மேகஸ்தம்பமும் दिन में उसको मेघ का खंभों में, இரவில வந்து அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்துகிறார். रात में आग का खंभों से அவர்களை தொடர்ந்து வழி நடத்துகிறார். उसको हमेशा साथ रहकर चलता है। இரண்டாவது ஆசீர்வாதம், அவர்களை ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தும் நடத்துகிறார். அதாவது ஃப்ரண்ட் பேக். दूसरा आशीर्वाद है उसको शुरू से साथ रहकर चलता है। உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து நடுவுல போறாங்க. அப்ப போகும் பொழுது அவங்க தனியா போல தேவனுடைய உதவியோட அவர்கள் போறாங்க. परमेश्वर वो समुद्र को बीच में उन लोग को जगह देकर कर उसको ले चला है। யாத்திராகமும் 14:19, वो निर्गमन 16 का 14:19. 16 का 19। அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. फिर मूसा ने उसने कहा कोई इसमें से कुछ सफरों तक न रखे। பாருங்க, கண்மணியை போல பாதுகாத்தார் அப்படின்னா முன்னாடியும் பாதுகாக்கிறார், தேவன் பின்னாடியும் பாதுகாக்கிறார். எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாக்கிறார். आंग के बुतलिनाई रक्षा किया का मतलब उसको आगे भी रक्षा करता है, पीछे भी रक्षा करता है। அப்ப பாருங்க, தொடர்ந்து தேவன் அவர்களை வார்த்தையினால வழி நடத்துகிறார். हमेशा उसको वचन के द्वारा अपना वचन के अनुसार उसको ले चला है। வார்த்தையின் மூலம் பேசுகிறார். अपना वचन से उन लोग के पास बातचीत करता है। யாத்திராகமம் 33:9-10 வசனங்கள். निर्गमन 33:9-10. 33 का 19। மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடாரவாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். उसने कहा मैं तेरे खंभों सम मैं अनुग्रह करना चाहूँ उस पर अनुग्रह करूंगा और जिस पर दया करना चाहूँ उस पर दया करूंगा। பாருங்க, கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார் அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா வார்த்தையின் மூலம் பேசுகிறார். वो आंख के बुतली किनाई रक्षा करता का मतलब उसको अनुग्रह करता है நீங்க और நினைக்கலாம் दया करता है। நீங்க நினைக்கலாம் என்கிட்ட எல்லாம் வார்த்தையின் மூலம் பேசலைங்க, என்ன வழி நடத்துங்க அப்படின்னு நினைக்கலாம். वो वचन के द्वारा हम लोग को नहीं बातचीत करता है, आप लोग को एक एक जन सोचते हैं। ஆனா இந்த சபையில வாரவரும் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது.
हर सप्ताह में आप लोग को परमेश्वर का वचन यस। आप लोग को बीच में पहुंचता है। எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை வந்து இங்க வார வாரம் கேக்குறீங்க? परमेश्वर का वचन को कौन कौन सुनते हैं? கேட்டாதான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். கர்த்தர் வார்த்தையின் மூலமாக பேசுவார். परमेश्वर के वचन आप लोग को सुनते हैं, उसको अनुसार चलने के समय परमेश्वर हर समय संभालेगा। இல்லைன்னா அந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்காது. அந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்காது. இல்ல இல்ல அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். हम लोग को नहीं उसको नहीं सुनते हैं तो उसको अनुभव हम लोग को नहीं होता है। அதாவது வார்த்தையின் மூலம் பேசுகிறார். वो अपना वचन के अनुसार आप लोग के पास बातचीत करता है। அப்போ இந்த கண்மணி போல தேவன் பாதுகாக்கிறார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் அவர் கூடவே வருகிறார். और इस्राएल लोगों को साथ परमेश्वर हमेशा रहा है। वो कितना यात्रा करता है उसको साथ परमेश्वर चलता है। அந்த அடிபந்தனத்திலிருந்து அவர் விடுதலையாக்கி वो नीचे है उसमें से परमेश्वर छुटकारा दिया है। கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். वो कानान देश में उन लोग को ले जाते हैं। கொண்டு போகும்போது பல ராஜாக்கள் யுத்தங்கள் செய்வார்கள். ज्यादा बीच में राजा लोगों को युद्ध में आता है। பல எதிரிகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது. युद्ध करने के लिए आने के समय बहुत प्रॉब्लम होता है। இது எல்லா மத்தியிலும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். वो सब युद्ध करने के लिए आता है लेकिन परमेश्वर उसको साथ संभाला है। உங்களுக்கு நல்லா தெரியும் மோவாப் ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு விருப்பப்படுறான். मोवाब राजा है वो इस्राएल लोगों को साबित करने के लिए सोचता है। ஆனா தேவன் தடுத்து நிறுத்துகிறார். அதை परमेश्वर उसको रुक दिया है। இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். इस्राएल लोगों को हमेशा आशीर्वाद करने के लिए परमेश्वर चाहता है। எல்லா பிரயாணத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் போகிறாரு. सारे रास्ता में परमेश्वर उसको आशीष करता है। இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க டிராவல் பண்ணி போறாங்க, கானான் தேசத்தை நோக்கி போறாங்க. कैसा कैसा प्रॉब्लम आता है इस्राएलियों को नहीं मालूम लेकिन परमेश्वर उसको संभाला है। அவங்கள வந்து மோவாப் ராஜா வந்து சபிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. நல்லா ஜாலியா நடந்து போறாங்க. वो कौन उसको साप देने के लिए आता है नहीं मालूम लेकिन उन लोग को परमेश्वर साथ रहा। ஆனா கர்த்தர் பின்னாடி வேலை செய்து கொண்டிருக்கிறார். पीछे परमेश्वर कार्य करता है। தடுத்து நிறுத்துகிறார். वो रुका है कौन कौन தடுத்து நிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். वो कौन उसको साबित करने के लिए आता है उसको रुक कर उसको आशीर्वाद देता है। அப்ப பாருங்க கண்மணி போல அவர் பாதுகாக்கிறார் அப்படின்னா என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நடத்தி கொண்டே வருகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. आगे के बुत्तिली की नाई रक्षा करता का मतलब एक एक निमिट में उसको साथ रहकर सब कार्य करता है। ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றியே இல்ல. लेकिन इस्राएल लोगों को वो भलाई को नहीं सोचते हैं। அவங்களுக்கு சாப்பாடு வேணும், उसको खाना चाहिए, கறி வேணும், मीट चाहिए, பொண்ணு வேணும், வெள்ளி வேணும், चांदी चाहिए, सोना चाहिए, தண்ணி வேணும். पानी चाहिए। கர்த்தருடைய வார்த்தை மட்டும் வேணாம். परमेश्वर का वचन नहीं चाहिए। அதனாலதான் அவங்களுக்கு நன்றி உள்ள உணர்வு இல்ல. इसलिए उनको कितना बड़ाई किया है धन्यवाद के साथ नहीं रहा है। நன்றி இல்லாதவர்களுக்கே தேவன் 40 வருஷம் ஒரு குறைவில்லாம நடத்தினார்னா उन लोग को धन्यवाद नहीं है कितना बड़ाई किया है लेकिन परमेश्वर 40 साल उनको मदद किया। இயேசுவை அனுப்பி நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்மளை கை விட்டுருவாரா? यीशु मसीह को भेजकर हम लोग को रक्षा किया है, कैसा हम लोग को அப்போ छोड़ेगा। நம்மளை எந்த அளவுக்கு தேவன் பாதுகாத்து வழி நடத்த முடியும், நம்மளை போஷிக்க முடியும், நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். कैसा परमेश्वर हम लोग को यीशु मसीह को भेजकर रक्षा करता है, इसलिए हर एक दिन परमेश्वर हम लोग को संभालेगा। இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதில்ல. பாருங்க ஒவ்வொரு சம்பவமா பார்க்கும்போது தான் தெரியுது தேவன் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியிருக்கிறார் என்று. एक एक कार्य को हम लोग को देखने के समय मालूम हो रहा है इस्राएल लोगों को परमेश्वर कैसा संभाला है। இந்த கண்மணி போல பாதுகாக்கிறார் என்ற அப்படின்னா आंग के बुत्तिली की नाई रक्षा करता है मतलब தேசங்களுக்கு அதிபதியாக அவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். देश के अधिपति के समान परमेश्वर उसको बदलेगा। என்னாகமும் गिनती किताब என்னாகமும் 14:13 गिनती 14 का 14 पढ़ो बेटा। எஸ் என்னாகமும் 14:13 और इस देश के निवासियों कहेंगे, 14 निवासियों कहेंगे। 1 मिनट 13 14 का 13। ओके। मूसा ने यहोवा से कहा, जब
जब तो मिस्र जिसके माध्यम में से तू अपनी सामर्थ्य दिखाकर उन लोगों को निकाल ले आया है, तो यह सुनेगा। 14 और इस देश के निवासियों कहेंगे, उन्होंने तो यह सुना है कि तू जो यहोवा है इन लोगों के माध्यम में रहता है और प्रत्यक्ष दिखाई देता है, और तेरा बादल उनके ऊपर ठहरा रहता है, और तू दिन को बादल के खंभे और रात को अग्नि के खंभे होकर इनके आगे 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 चला करता है। நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக தமிழ்ல. என்னாகமம் 14, 13, 14 வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, கர்த்தராகி நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகி நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீ இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள். वो देश के लोग कहता है, என்ன சொல்றாருன்னா, மற்ற தேசங்களுக்கு நீர் எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லுகிறார் மோசே இந்த இடத்துல. दूसरा देश के समान हम लोग को ऊंचा करेंगे। இப்ப தேவன் பாருங்க, படிப்படியா தேவன் நடத்தி கொண்டே வருகிறார். एक एक कार्य में परमेश्वर उन लोग को संभालता है। இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் பொருந்தாது, நமக்கும் பொருந்தும். केवल इस्राएल लोगों के लिए नहीं है, हम लोग को भी ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் நம்ம வந்திருக்கிறோம். जनवरी महीना से दिसंबर महीना तक எப்படியெல்லாம் தேவன் நம்மளை நடத்தி இருக்கிறார். एक एक महीना में परमेश्वर हम लोग को संभाला है। அவருடைய வார்த்தையினால் நடத்தி இருக்கிறார். उसको वचन के अनुसार हम लोग को चला है। நமக்கு முன்னாகவும் பின்னாகவும் நடத்தி இருக்கிறாर. हम लोग को आगे और पीछे संभाला है। எல்லா பிரயாணத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். हर समय में हम लोग को संभाला है। உலகத்தின் அடிமைதனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். दुनिया के कितना कार्य में हम लोग को उसको नीचे है, उसको में बांध रखते हैं, उसमें से परमेश्वर छुटकारा दिया है। தேசங்களுக்கு அதிபதிகளாய் மாற்றி இருக்கிறார். देश के अधिपति के समान हम लोग को ऊंचा किया है। அப்போ உபாகமும் 32:10 சொல்லுகிறது, அவர் கண்மணியை போல பாதுகாத்தார் அப்படின்னு. व्यवस्था विवरण 25:2 में परमेश्वर बोलता है, आंग के पुतली की नाई रक्षा करते हैं। எப்படியெல்லாம் பாருங்க, அவர் ஒரு மேகத்தின் மூலமாக அவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். वो अपना मेघ के नीचे हम लोग को संभाल कर रक्षा करता है। இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கல்லெறியணும்னு விருப்பப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் கல்லெறிய வேண்டும் விரும்புறாங்க. इसराइल लोग मूसे के विरोध और आरोन के उनको भाई के दोनों को पत्थर उठाकर उसको डालने के लिए सोच रहा है। அப்போ அவர் பாதுகாக்கிறார் அந்த இடத்துல. वो पत्थर उठाकर उसको डालने के समय भी परमेश्वर उसको संभालता है। அப்போ இஸ்ரவேலுடைய ஜனங்களை கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்கள் வழி நடத்துறாரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். वो इसराइल लोगों को परमेश्वर हर एक रास्ता में संभाला है, वही हम लोग को देखते हैं। இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வழி நடத்தி வருகிறார். वैसे ही हम लोग को भी परमेश्वर हर साल में संभाले। அது நமக்கு தெரியவே இல்லை பாருங்க. हम लोग को लेकिन नहीं सोचते हैं उसको। அற்புதமா நடத்துகிறார். वो अद्भुत काम करता है। நம்மளை சுகப்படுத்தி இருக்கிறார். हम लोग को चंगा किया है, நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். हम लोग को ताकत दिया है, நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். हर समय संभाला है। இது எல்லாவற்றையும் நமக்கு தெரியுதோ தெரியல, ஆனா தேவன் நம்மளோடு கூட தான் வராரு. साल पूरा परमेश्वर हम लोग को साथ है, लेकिन हम लोग नहीं सोचते हैं। சத்துருக்கின் கையிலிருந்து நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். शत्रुओं को हाथ से हम लोग को छुटकारा दिया है। நம்மளுக்கு விரோதமா பல பிசாசுடைய சத்தங்கள் வருகிறது. और शैतान के शब्द भी हम लोग को सुनते हैं। சாபங்கள் குறைவுகள் வருகிறது. साप भी हम लोग को आता है। இது என்ன ஒரு அழகுனா, இது நமக்கே தெரியல, கர்த்தருக்கு தெரிகிறது. இது எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். एक एक कार्य में परमेश्वर हम लोग को छुटकारा देता है। அப்போ இந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா, நம்மளை கண்டுபிடிச்சாரு, நடத்தினாரு, உணர்த்தினாரு. वो परमेश्वर आंग हम लोग को चुन लिया है और संभाला है और ले चलता है।
கண்மணி போல காத்தருளினார். अपना आंग के बुद्धि की नाई हम लोग को रक्षा किया है। இப்படியெல்லாம் தேவன் நம்மளுக்கு செய்திருக்கிறார். हाँ, साल पूरा हम लोग को भलाई किया है। இந்த நன்றி உள்ள இருதயத்தோட நம்ம அடுத்த ஆண்டுக்கு நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது हम लोग को धन्यवाद के साथ रहने के समय இது எல்லாமே கொடுத்துட்டாரு, மத்தது எல்லாமே கொடுக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வந்துடும். कितना हम लोग को भलाई किया है, नहीं किया है ना वही भी परमेश्वर देने वाला है। ஆகவே நாம் யாவரும் எழுந்து நிற்போம், सब लोग खड़े हो जाएंगे। நாம் நன்றி செலுத்துவோம். साल पूरा संभाला है, इसलिए परमेश्वर के धन्यवाद देते हैं। ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी। ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தினீர், அதற்காக நன்றி. आप हम लोग को संभाला है प्रभु जी, उसके लिए धन्यवाद देते हैं। ஆண்டவர், நீர் எங்களை கண்டுபிடித்தீர், आप हम लोग को चुना है प्रभु जी, நீர் எங்களை நடத்தினீர், आप हम लोग को पकड़ा है நீர் प्रभु எங்களை जी। உணர்த்தினீர் ஆண்டவரே. हम लोग को पाप करने के समय हम लोग को கண்மணியை बुद्धि ज्ञान போல दिया। பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். साल पूरा हम लोग को आंग के बुद्धि की नाई रक्षा किया है प्रभु இந்த जी। ஆண்டு முழுதும் நீர் எங்களை நடத்தினீர், सारे दिन में भी हम लोग साथ रहा। அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद देते हैं प्रभु जी, धन्यवाद। இது எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. वो सब भलाई को गिन आप लोग को भलाई धन्यवाद देते हैं। இந்த நன்மைக்காக நன்றி. वो भलाई के लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். यीशु ஆமென். मसीह के नाम से मानते हैं, सुना और ग्रहण कर। आमीन। Hallelujah. We are about to enter into the new year now. இப்போ நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே நுழைய போகிறோம். நான் 5 நிமிடம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புத்தாண்டில் நுழையும் பொழுதே ஆண்டவரை துதித்து கொண்டே நாம் என்டர் ஆக வேண்டும். When we enter into the new year 2026, let us praise our God and worship our God and enter into this new year. Hallelujah. That's the most greatest thing we ever can do to our God. Amen. நாம் இந்த புத்தாண்டில் பிரவேசிக்க போகிறோம். 2026 ஆண்டு பிரவேசிக்க போகிறோம். नया साल में अभी हम लोग को चलने जा रहे हैं। முதல்ல இந்த புத்தாண்டில் நுழையும் பொழுதே கர்த்தரை துதித்து ஆராதித்து நாம் அவருடைய பிரசன்னத்தில் நுழைவோம். नया साल शुरू होने के समय परमेश्वर के இந்த धन्यवाद இந்த के साथ ஆண்டை துவங்கும் பொழுதே நாம் கர்த்தரை துதித்து கொண்டே நாம் துவங்குவோம். परमेश्वर के धन्यवाद देते हुए हम लोग को स्तुति करेंगे। Let us all praise and worship our God. सब Praise लोग our God. मिलकर स्तुति करेंगे। Let us all open your mouth and praise our God. सब लोग अपना मुंह खोलकर उसको स्तुति करेंगे। அவர் துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிறார். और स्तुति के योग्य परमेश्वर है। துதிகளில் பயப்படத்தக்கவராயிருக்கிறார். स्तुति में डर होने जाता है। Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah. Praise you, Father. Hallelujah. We thank you, Jesus. We thank you, Jesus. We give you glory, Lord. We give you honor, oh Father. We give you praise, oh Father. You are worthy to praise, Lord. You are worthy to receive our praises and worship, oh God. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. We bless your name, oh Father. Hallelujah, hallelujah, hallelujah. We worship you, Lord. We praise you, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. Hallelujah, hallelujah. Oh, we glorify you, oh Lord. We thank you, Jesus. 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 We bless your name, oh Lord. We bless your name, oh Father. Hallelujah. We bless your greatest name, oh Father. Hallelujah, hallelujah, hallelujah. You are so great, Lord. Hallelujah. You are our source, one and only source of Father. You are our Savior. You are our deliverer. You are our healer, oh Father. Hallelujah, hallelujah. You saved us. You delivered us. Hallelujah. From every sin and Satan, oh Father. You have delivered us from our
our one and only enemy, Satan, oh Father. Hallelujah. You break all the chains of Satan, oh Father. Hallelujah. 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 We worship you, Lord. We praise you, Father. Hallelujah. Hallelujah. Let us open our mouth and praise our God. Hallelujah. He is worthy to be praised. Hallelujah. 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 Oh, glory, 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 Father. Hallelujah. We worship you, Lord. We praise you, Jesus. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Father. Hallelujah. 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 உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பத்தக்கவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 Oh, we glorify you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 Oh, glory, Lord. Glory, 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 glory. Hallelujah. Praise you, Father. Praise you, praise you, praise you, Lord. Hallelujah. Hallelujah. We worship you, Lord. We worship you, Lord. You're so great, oh Father. Hallelujah. நீர் பெரியவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எளியவனை குப்பையிலிருந்தும் சீரியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிற தேவன். ஹalleluya. Hallelujah. 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 Oh, we worship you, Lord. We praise you, Father. Hallelujah. Hallelujah. Oh, glory, 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 Lord. We praise you, Jesus. Hallelujah. 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 We surrender our lives, oh Father. We submit ourselves, oh Father. எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டு முழுவதும் எங்களை நீர் நடத்துவீராக ஆண்டவரே. பகலிலே மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாக நடத்தின தேவன். எங்களை ஆண்டவரே வனாந்திரத்து இடத்திலே நீர் கண்டுபிடித்த தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. அப்பா எங்களை கண்டெடுத்து எங்களை ரட்சித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நிறத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹalleluya. Hallelujah. उठ प्रकाशमान हो, क्योंकि तेरा प्रकाश आ गया है. हालेलुया. 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 और यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है. देख पृथ्वी पर तो अंधियारा और राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझ पर प्रकट होगा. जाति जाति तेरे पास प्रकाश के लिए और राजा तेरे आरोहण के प्रताप की ओर आएंगे. हालेलुया. हालेलुया. उठ. हालेलुया. हालेलुया. प्रकाश मन हो, क्योंकि तेरा प्रकाश आ गया है. हालेलुया. Father, we worship you, Lord. Arise and shine forth, for your light has come. Hallelujah. 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 Thank you, Jesus.
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ஒளி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. हालेलुया हालेलुया। और यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है। हालेलुया हालेलुया। We thank you for that light, oh Father. The light has come into our lives, oh Father. Already when Jesus came into our hearts, the light has already come. The glory of the Lord has been manifested in our lives, oh Father. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. I wish you all a very happy and prosperous New Year 2026 on behalf of my family and my church. I welcome you into the 2026. Hallelujah. 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 Wish everyone Happy New Year. Happy New Year. God bless you. Your light has come. यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है. Hallelujah. Hallelujah. We have entered into the year 2026. Now we have entered into the year 2026. अभी हम लोग को नया साल में 26 में First, we have to give to God. परमेश्वर के लिए अभी देने के लिए हम लोग को जा रहे We हैं. are going to give our tithes and offerings to God. पहले परमेश्वर को हम लोग को देना This is a है. wonderful time. अभी वो अच्छा समय है. இதுவரைக்கும் நம்ம கத்தரை பாடி ஆராதித்தோம். अभी तक हम लोग को परमेश्वर के गीत के द्वारा महिमा किए हैं. இப்போ நம்ம கொடுக்கிறது மூலமாக கத்தரை ஆராதிக்க போகிறோம். अभी परमेश्वर के देने के ஹalleluya. समय கரங்களை हम लोग को தட்டுவோம். காணிக்கை தசமங்களை महिमा கரங்களை हो जाए. எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். परमेश्वर मेरा चरवाहा है, मुझे कुछ कमी कटी नहीं சிங்க है. குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். और கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. जवान सिंह भी भूख रह सकते हैं, परमेश्वर के कोचने वाला को कुछ कम कटी नहीं रहे. கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर के वचन को हम लोग विश्वास करते இயேசுவின் हैं. நாமத்தில் கொடுக்கிறேன். यीशु मसीह के नाम से देते हैं. ஆமென். आमीन. கொடுக்கிறான வழியிலே ஒரு பாடல், சிறப்பு பாடலை பாஸ்டர்மா வந்து பாடுவாங்க. ஹalleluya. हालेलुया. புதிய ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். नया साल में अभी हम लोग को அவர் கிருபை இந்த ஆண்டிலும் நம்மை வழி நடத்தும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். उनको अनुग्रह है, हम लोग को 7 साल पूरा रहेगा. विश्वास के साथ हम लोग को गीत गाएंगे. கர்த்தர் நல்லவர், परमेश्वर बड़ा அவர் है, பெரியவர், वो बड़ा அவர் महान है, பரிசுத்தர், वो पवित्र है, அவர் கிருபைகள் நிறைந்த தேவன், वो कृपा के, அவர் उண்மையுள்ளவர். वो सच्चाई है. கடந்த வருடம் முழுவதும் पुराना साल में நம்மை கரம் பிடித்து நடத்தின தேவன், अपना हाथ पकड़कर चला है. தகப்பனை போல वो पापा के समान நம்மை தோளில் சுமந்து நடத்தின தேவன், हम लोग को गोदी में ले आया है. வியாதிப்பட்ட வேளையிலே, वो बीमार रखने के समय பலனற்ற சூழ்நிலையில் ताकत नहीं है, उसी அவர் समय பலன் தந்து நம்மை தாங்குகிறவராயிரு. वो अपना ताकत हम लोग को दिया है. இனிமேலும் தாங்குவார். अभी तक संभाला, आने वाला दिन भी संभालेगा. நம்மை சாட்சியாக हम उनको गवाही के समान खड़ा करें. இறுதி வரை நிறுத்துவார். वो अंत तक ले जाने वाला है. சோதனை நேரங்கள் हम लोग कितना प्रॉब्लम நம்மை சூழும் போது वो उसी प्रॉब्लम के समय அவர் வார்த்தையை அனுப்பி वो अपना वचन के बेच कर நம்மோடு பேசி हम लोग को बस बात நம்மை தைரியப்படுத்துகிறார். हम लोग को ताकत देता है. இந்த நல்ல தேவனை वो अच्छा परमेश्वर இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே நாம் பாடி கொண்டாடுவோம். बड़ा परमेश्वर नया साल में भी हम लोग का साथ रहेगा. उसको स्तुति के साथ आराधना करेंगे. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம்.
ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளை சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். யாரு படுக்கை மரண நேரம் பெற்ற வேலை தாக்கினாரே. யாரு படுக்கை மரண நேரம் பெற்ற வேலை தாங்கினாரே. விடுதலை தந்தார் பெறனும் மீண்டார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினார். விடுதலை தந்தார் பெறனும் மீண்டார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினார். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya.
இயேசுவின் நாமம் இந்த ஆண்டு மட்டுமின்றி என்றென்றைக்கும் நம்மை வழி நடத்தட்டும். यीशु मसीह का नाम अभी नहीं, साल में नहीं, नया साल में भी पूरा हम लोग को संभालेगा. நாம் நம்முடைய ராஜா யாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். हम लोग को राजा कौन है हम लोग को जानते हैं. நம்மளோட ராஜா நம்ம அறிஞ்சிருக்கிறபடினால நமக்கு எதை குறிச்சும் ஒரு கவலையே இருக்காது. हम लोग को राजा कौन हम लोग को जानते हैं, इसलिए हम लोग को कुछ दुख नहीं आएगा. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். प्रगस्वदी वाक्य में 5 का 13. நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஹிந்தியில படிப்பாங்க. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி கேட்டேன். फिर मैंने स्वर्ग में और पृथ्वी पर और पृथ्वी के नीचे और समुद्र की सब सजी हुई वस्तुओं को और सब कुछ जो उनमें है यह कहते सुना, जो सिंहासन पर बैठा है उसको और मेमने का धन्यवाद और आदर और महिमा और राज्य युगा युगा है. ஸோ எல்லா சிருஷ்டிக்கும் பூமியிலும் பூமியின் கீழும் எல்லா சிருஷ்டிக்கும் அதனோட ராஜா யாருன்னு கண்டிப்பா தெரியும். सारे सृष्टि का मालिक कौन है जानते हैं. ஸோ நமக்கு நம்மளோட ராஜா யாருன்னு தெரிஞ்சதுனால நம்ம அதை குறிச்சதான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हम लोग को राजा कौन है हम लोग को जानते हैं, इसलिए हम लोग को डरना नहीं है. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ओ यीशु मसीह हम लोग को राजा हम लोग को साथ है, इसलिए साल पूरा हम लोग को आशीर्वाद के साथ रहेगा. சேர்ந்து இந்த பாடலை பாடும். सब मिलकर गीत गाएंगे. यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना थालेगा. यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना ढलेगा. युगों से युगों तक एक ही है राजा, महिमा के सिंहासन पर बैठा बादशाह. वो है महान सर्वशक्तिमान, उसकी हुकूमत और उसका ही प्रताप युगों से युगों तक एक ही है राजा, महिमा के सिंहासन पर बैठा बादशाह. वो है महान सर्वशक्तिमान, उसकी हुकूमत और उसका ही प्रताप सदा. राजा समंदर की लहरों से यहोवा है महान, पर्वत की ऊंचाई से ऊंचा यीशु नाम. समंदर की लहरों से यहोवा है महान, पर्वत की ऊंचाई से ऊंचा यीशु नाम. युगों से युगों तक एक ही है राजा, महिमा के सिंहासन पर बैठा बादशाह. वो है महान सर्वशक्तिमान, उसकी हुकूमत और उसका ही प्रताप सदा. राजा आओ
मिलकर हम सब गाए, उसका परचम हम लहराए, उसके सामने सर झुकाए, उसके नाम के जय जय गाए। आओ मिलकर हम सब गाए, उसका परचम हम लहराए, उसके सामने सर झुकाए, उसके नाम के जय जय गाए। युगों से युगों तक एक ही है राजा, महिमा के सिंहासन पर बैठा बादशाह। वो है महान सर्वशक्तिमान, उसकी हुकूमत और उसका ही प्रताप। राजा युगों से युगों तक एक ही है राजा, महिमा के सिंहासन पर बैठा बादशाह। वो है महान सर्वशक्तिमान, उसकी हुकूमत और उसका ही प्रताप सदा। राजा आओ मिलकर हम सब गाए, उसका परचम हम लहराए, उसके सामने सर झुकाए, उसके नाम के जय जय गाए। आओ मिलकर हम सब गाए, उसका परचम हम लहराए, उसके सामने सर झुकाए, उसके नाम के जय जय गाए। युगों से युगों तक एक ही